கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். தற்போது அவர்களுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை போலீசார் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்காங்க. முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் பாத்தீங்கன்னா 3 பேர் கொண்ட கும்பல் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அவருடைய ஆண் நண்பரையும் தாக்கி கொடூரமாக தாக்கி அவரையும் தாக்குதலுக்கு உள்ளாகி அங்கிருந்து தப்பித்து சென்றாங்க. இது தொடர்பாக 7 தனிப்படைகள் கோவை மாநகர போலீசார் அமைச்சிருந்தாங்க. அதன் ஒரு பகுதியாக நேற்று அதாவது சம்பவம் நடைபெற்று 24 மணி நேரத்துல இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அதாவது குணா என்கிற தவசி, சதீஷ் என்கிற கருப்புசாமி, கார்த்தி என்கிற காளீஸ்வரன் இந்த 3 பேரையும் நேற்று போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த கருப்புசாமி, காளீஸ்வரன் 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா 2 கால்கள்லயுமே துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கு. இந்த குணா என்பவருக்கு மட்டும் ஒரு கால்ல குண்டு பாய்ந்திருக்கு. இந்த நேற்று அதாவது 11 மணி அளவுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கும் 7 முறை துப்பாக்கியால் சுட்டு இவங்களை பிடிச்சிருக்காங்க. ஏன் துப்பாக்கியால இவங்களை சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற போது ஏற்கனவே இவர்களை கொடூரமா காயத்தை ஏற்படுத்தி விட்டு தப்பிச்சு சென்றிருந்தாங்க. இந்த சூழல்ல துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறுங்கிற பகுதியில இவங்க தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில போலீசார் இவங்களை அங்க கைது செய்து செல்லும் போது தனிப்படை போலீசார் அங்கு மீண்டும் அரிவாளால் போலீசாரை தாக்குவதற்கு முயற்சிருக்காங்க. அப்போது அங்க சந்திரசேகர் என்ற தலைமை காவலர் செல்லும் போது அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. பின்பு அங்க இருக்கக்கூடிய காவல் உயரதிகாரிகள் உடனடியாக இவரை இந்த 3 பேரை துப்பாக்கியால சுட்டு பிடிப்பதற்கான பணி வந்துச்சு. அப்புறம் அவங்க 3 பேரையும் துப்பாக்கியால சுட்டு உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. தற்போது அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்கு. அந்த 2 பேருக்கு மட்டும் 2 கால்கள்ல அந்த குண்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்ததால் அவர்களுக்கு ரத்த கசிவு அதிகமாக ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த 3 பேரிடமே கடந்த 2021 இருந்து கொலை முயற்சி மற்றும் வழிப்பறி அப்புறம் உள்ளிட்ட வழக்குகள் இவங்க பின்னாடி இருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சம்பவம் நடைபெற்ற அதாவது துடியலூர் வெள்ளக்கிணறு அந்த பகுதியில நீதிபதி விசாரணை நடைபெறுவதனால் இந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. இன்று காலை 10 மணி வரைக்கும் அங்கு விசாரணை நிறைவடைந்த பிறகுதான் அந்த பகுதியில பொதுமக்கள் அனுமதிப்போம் என காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் 24 மணி நேரத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். தற்போது பிடிப்பட்ட 3 பேருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். ஒரு கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.